जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. வைதீக மத அம்சங்கள் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். காந்தர்வ வேதம். பெயர் காரணம். காந்தர்வ வேதம் என்று ஏன் பெயர் என்றால், கந்தர்வர்கள்தான் உற்சாகம் கொடுக்கும் விஷயங்களிலே பொழுதை போக்கிக் கொண்டு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறவர்கள். நம் கண்ணுக்கு தெரியாத அநேக தேவ அசுர ஜாதிகளுக்குள் தேவஜாதிகளில் ஒன்றாக கந்தர்வர்கள் இருக்கிறார்கள். நம் கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோஸ்கோப்புக்கு தெரிகிற சின்னஞ்சிறிய கிருமிகள் பல இருக்கின்றன. மைக்ரோஸ்கோப்புக்கும் தெரியாமல் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது. நம் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருப்பதெல்லாம் எக்ஸ்ரேயில் தெரிகிறது. அதீந்திரிய திருஷ்டி, திவ்ய சக்ஷுஷ், ஞான பார்வை என்றெல்லாம் சொல்கிற உயர்ந்த பார்வையை உடைய ரிஷிகளுக்கும் யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் நம் கண் மைக்ரோஸ்கோப், எக்ஸ்ரே ஆகிய எதற்கும் தெரியாத கந்தர்வ ஜாதிகள் புலனாவார்கள். சித்திரங்களில் கந்தர்வர்களை போடும்பொழுது அவர்கள் வீணாகானம் பண்ணிக்கொண்டும் புஷ்பம் சொரிந்து கொண்டும் உற்சாகமாய் இருக்கிற பிறவிகளாக சித்திரத்திற்கும். இந்திரிய சௌக்கியங்களை தரும் விஷயங்களுக்கு கந்தர்வர்களையே அதிஷ்டான தேவதைகளாக சொல்லியிருக்கிறது. ஆனதால் இப்படிப்பட்ட இன்பத்தை தருகிற சித்திரக்கலை, கவித்துவம், பல பாஷா ஞானம், செஸ் மாதிரி வீட்டுக்குள்ளே விளையாடுகிற விளையாட்டு, அதாவது இன்டோர் கேம்ஸ், பந்து, பேட்மிண்டன் மாதிரி வெளியே ஆடுகிறவை, அதாவது அவுட்டோர் கேம்ஸ், நாட்டிய நாடகங்களிலேயே ஒரு அம்சமான பொம்மலாட்டம், நிழலாட்டம், கரகாட்டம், இவை எல்லாவற்றையும் கூட காந்தர்வ வேதத்தைச் சேர்ந்ததாகவே சொல்வதுண்டு. 64 கலைகள், சதுஷ்டி கலா, அதாவது 64 கலைகள் என்று ஒரு கணக்கு சொல்வதுண்டு. இந்த கலைகளாக கூட அம்பாள்தான் இருக்கிறாள் என்பதால் அவளுக்கு சகசரநாமத்தில் சதுஷ்டி கலாமயி என்று ஒரு நாமா இருக்கிறது. இந்த 64 மேலே சொன்ன எல்லாம் வந்துவிடும். லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஸ்கர ராயர் என்கிறவர் பண்ணின பாஷ்யம் ரொம்பவும் முக்கியமானது. அம்பாளுடைய அனுகிரகத்தால் எல்லா துறைகளிலும் ஆச்சரியப்படும்படியான வித்வத் உள்ளவராக இருந்தவர் இந்த பாஸ்கர ராயர். இவர் 64 கலைகள் என்னென்ன என்று பல புராதன நூல்களை ஒப்பிட்டு பார்த்து தம்முடைய பாஷ்யத்தில் இன்னவென்று வரையறுத்து சொல்லியிருக்கிறார். வைதிக மதத்துக்கு ஆதாரமாய் இருக்கிற வேதம், வேதாங்கம், உபாங்கம், உபவேதம் என்கிற 18 வித்யாஸ்தானமுமே இந்த கலைகளில் வந்துவிடுகின்றன. ஷட் தர்சனங்கள் என்பதைச் சேர்ந்த சாங்கியம், யோகம் முதலான ஆத்மார்த்தமான மற்ற சாஸ்திரங்களும் வந்துவிடுகின்றன. ஆனை ஏற்றம், குதிரை ஏற்றம் இவையும் வருகின்றன. மந்திர சக்தியால் பண்ணுகிற ஆகர்ஷணம், வசியம், திரஸ்கரிணி என்ற கண்கட்டு வித்தை, இந்திரஜாலம் எனும் மேஜிக், பித்தளையை பொன்னாக்குகிற ரசவாதம், வைத்தியத்தைச் சேர்ந்த நாடி சாஸ்திரம், விஷத்தை இறக்கும் காரூட சாஸ்திரம், ரூபலட்சணத்தை கொண்டே ஒருத்தனின் குணத்தையும் வாழ்க்கை போக்கையும் நிர்ணயம் செய்யும் சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம், ரத்ன பரீட்சை முதலான பலவற்றை 64 காட்டுகிறார். இதில் அழகுணர்ச்சி, ரசிக மனஸ், இந்திரிய இன்பம் முதலியவைகளை பூர்த்தி பண்ணுவதாகவும் பல இருக்கின்றன. மாலை, வாசனை பொடி, நகை நட்டு முதலியவை செய்வது, பின்னுவது, எண்ணெய் தேய்ப்பது, பட்சிகளுக்கு பேச்சு சொல்லித் தருவது, யவ்வனம் உண்டாக்குவது, புதிர் போடுவது, ஒருத்தர் முடிக்கிற வார்த்தையே இன்னொருத்தர் ஆரம்ப வார்த்தையாய் வைத்து அந்தாதி பாடுவது, அதாவது அந்த ஆதி என்பதே அந்தாதி, அந்த முடிவு, ஆதி ஆரம்பம். ஒருத்தர் ஒரு ஐடியாவை ஒழித்து பாதி மாத்திரம் சொல்லிவிட்டு விடுவதை இன்னொருத்தர் புரிந்து கொண்டு பாக்கியையும் சொல்லி கவிதையை பூர்த்தி செய்வதான சமஸ்யா பூர்ணம் என்று இந்த கலைகளில் பல இருக்கின்றன. இவையும் காந்தர்வ வேதத்தில் வருவதாகவே வைத்துக் கொள்ளலாம். இப்படி பார்த்தால் ஜேர்னலிசம் என்று தற்போது பகுஜன வசீகரத்தோடு இருக்கிற பத்திரிகை தொழிலும் இதைச் சேர்ந்ததாக ஆகும். மொத்தத்தில் விசித்திரத்தை காட்டுவதெல்லாம் காந்தர்வ வித்தைகள் எனலாம். மேஜிக் தான் விசித்திரம் என்றில்லை. வார்த்தை விசித்திரமாய் பேசுவது, எழுதுவது, ஸ்வர தாள விசித்திரமாய் பாடுவதும் ஆடுவதும், ரச விசித்திரங்களை காட்டி நடிப்பதும் எல்லாமே விசித்திரம்தான். பொழுதுபோக்கும் புலன் கட்டுப்பாடும். பிரத்யக்ஷத்தில் நாம் பார்ப்பதில்
இப்படி பொழுதுபோக்கு, உற்சாகம், பிளஷர்ஸ் ஆஃப் த சென்சஸ் என்று இருப்பவை எல்லாமே மனுஷியனை ரொம்பவும் இழுத்து கொண்டு போகிற சக்தி உள்ளவையாய் இருக்கின்றன. இழுத்து கொண்டு என்றால் மேலேயா என்றால் அப்படியும் இல்லை. பாட்டு, கூத்து, சினிமா, ஸ்போர்ட்ஸ், நாவல், பத்திரிகைகள் எல்லாம் சாப்பாடு திகட்டி போகாமல் ஊறுகாய் மாதிரி கர்மானுஷ்டானங்களில் ஸ்ட்ரெயின் ஆகாமல் ரிலாக்ஸ் செய்யவே இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் சாஸ்திரங்களில் அனுமதித்திருப்பது. கடைசி பட்சமாகத்தான் இவற்றுக்கு நம் மனசையும் பொழுதையும் பொருளையும் கொடுக்க வேண்டும். ஆனாலும் ஈஸ்வர மாயையில் எப்படி இருக்கிறதென்றால், கொஞ்சம் இதுகளில் இறங்கினாலும் இவை சுழலாக நம்மை ஒரே அடியாக இழுத்து கொண்டு போய் இவற்றுக்காகவே நாம் சகலத்தையும் அர்ப்பணம் பண்ணுகிற நிலைக்கு கொண்டு நிறுத்துகின்றன. இப்படி இருப்பதற்கு காரணம் தற்போது நமக்கு கர்மானுஷ்டானம் ரொம்பவும் குறைந்து போயிருப்பதுதான். அனுஷ்டானம் நிறைய செய்தோமானால் தன்னால் நல்லறிவு, சுத்தமான மனஸ், கட்டுப்பாடு, சென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன், எதற்கு என்ன அளவு என்ற நிர்ணயமான அறிவு எல்லாம் உண்டாகிவிடும். அதனால் பொழுதுபோக்கையே வாழ்க்கை போக்காக, அதிலும் வழுக்கி விடுகிற போக்காக ஆக்கி கொள்ளாமல் எந்த அளவோடு ருசித்துவிட்டு நிறுத்தி கொள்ள வேண்டுமோ அப்படி நிறுத்தி கொள்வோம். இல்லாமலா இந்த தேசம் ஒரே சமயத்தில் ஆச்சார சீலங்களுக்கும் பெயர் எடுத்து அதே சமயத்தில் இத்தனை கலைகளுக்கும் களஞ்சியம் என்ற பெயரையும் பெற முடிந்திருக்கிறது. விவேகத்தோடு அளவறிந்து இந்த கலைகளை அனுபவிக்காமல் அத்தியாக போனால் இவையே நம்மை ரொம்பவும் இறக்கி விடுகின்றன. ஜனரஞ்சகம் என்பதில் ஆடல், பாடல், எழுத்து எல்லாமே ரொம்பவும் கீழ்த்தரமாகி விடுகின்றன. விளையாட்டு மோகம் மனிதனை பைத்தியமே ஆக்கிவிடுகிறது. சினிமா ஸ்டார்கள் வந்துவிட்டால் பகவானே தரிசனம் கொடுப்பது போல ஆவேசமாகி விடுகிறார்கள். கூத்தாடி என்பது திட்டு வார்த்தையாகத்தான் இருக்கிறது என்பதிலிருந்தே இந்த கலைகளை எப்படி தப்பாக பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று தெரிகிறது. அனுஷ்டானம் இல்லாத போது இந்திரியம் ஓடுகிறபடி ஓட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஜனங்கள் இப்படிப்பட்ட சரக்குதான் கேட்கிறார்கள் என்று அவர்கள் தலையில் பழியை போட்டுவிட்டு கண்ணா பின்னா பாட்டு பாடுகிறார்கள். புலன்வெறியை தூண்டுவிடுகிற ரீதியிலேயே எழுதுகிறார்கள், சினிமா எடுக்கிறார்கள், சித்திரம் போடுகிறார்கள். ஜனங்களும் அவர்கள் தலையில் பழியை திருப்பி போட்டு அவர்கள் இப்படிப்பட்ட சரக்குகளைத்தான் தருவதால் தாங்கள் அதையே எடுத்துக்கொள்ளும்படி இருக்கிறது என்கிறார்கள். இதிலே ஜனங்களை விட கலைஞர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களாக இந்த கலைகளை அபியசித்து கொண்டிருப்பவர்களுக்குத்தான் அதிகம் பொறுப்பிருக்கிறது. இப்போது கண்டதை எழுதியும் பாடியும் நடித்தும் படம் பிடித்தும் கீர்த்தி, தனம் எல்லாம் சம்பாதித்து விடலாம். ஆனால் இத்தனை ஜனங்களை கெடுத்ததற்கான தோஷத்தையும் கண்ணுக்கு தெரியாமல் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு இதற்காக நாம் ஒருத்தனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்ற நினைப்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும். மளிகை சாமானில் கலப்படம் பண்ணினால் குற்றம், குடிதண்ணீரை கெடுத்தால் குற்றம் என்றால் நேரே மனுஷனின் ஆத்மாவையே கெடுப்பது இவற்றை விட குற்றம்தானே. கலப்படத்துக்காக தண்டிக்கிறவன் நம் மாதிரி ஒருத்தன்தான். அவனிடமிருந்து தப்பியும் விடலாம், அல்லது லஞ்சம் கொடுத்து சரிப்படுத்தி விடலாம். ஆனால் தன் ஆத்மாவையும் கெடுத்துக்கொண்டு மற்றவர்களையும் கெடுத்ததற்காக ஒருத்தனை சிக்ஷிக்கிறானே, அவனிடமிருந்து தப்பவே முடியாது. அவனை நாம் வசியம் பண்ணிக்கொள்ளவும் முடியாது. இந்த நினைப்பு இருந்துவிட்டால் கலைகளில் ஈடுபட்டவர்கள் தப்பு வழிக்கு போக மாட்டார்கள். தெய்வ நினைப்பு, பயபக்தி, அனுஷ்டானம் இவை போனதில்தான் அடக்கம் போய்விட்டது. இந்திரியங்களின் வேகம் குறைவதால் ஏற்படுகிற பக்வம் வராமலே போகிறது. இதோடு கூட கலைஞர்கள் என்று தாங்களாகவே தங்களுக்கு கௌரவம் கொடுத்து கொண்டு பொதுஜனங்களும் அதில் மயங்கி இவர்களை கொண்டாடி முகஸ்துதி பண்ணுவதில் அகம்பாவம் ஜாஸ்தியாகி விடுகிறது. பழைய காலத்தில் போல வித்வான்களை கூட்டி அரங்கேற்றம் என்று செய்து அவர்கள் ஒப்புக்கொண்டால்தான் ஒரு புஸ்தகத்தையோ நாடகத்தையோ பிரச்சாரம் பண்ணலாம் என்றில்லாமல் கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் என்று வேறு ஏற்பட்டிருப்பதால் எதை வேண்டுமானாலும் எழுதலாம், பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் ஆடிப்பாடி ஊரை வளைக்கலாம் என்று நடந்து வருகிறது. சின்ன வயதிலிருந்தே மத கல்வி, மதானுஷ்டானங்கள் இருந்தால்தான் சாத்விகம் ஏற்படும். அப்போதுதான் எத்தனை ஆட்டம் பாட்டம் இருந்தாலும் அதுகளும் முடிவில் உயர்ந்த சாத்வீக லட்சியத்தில் சேர்ப்பதாக இருக்கும். முற்காலங்களில் இப்படித்தான் இருந்தது. அனுஷ்டான சம்பந்தம் துண்டித்து போனபின்தான் ராஜச தாமச போக்குகளையே தூண்டி விடுவதாக இந்த காந்தர்வ கலைகள் ஆகியிருக்கின்றன. ஃபைன் ஆர்ட், லலித கலை என்றே இவற்றுக்கு பெயர் சொல்கிறார்கள். இவை முரட்டுத்தனமான வேகங்களில் கொண்டு விடுமானால் அந்த பெயரே பொருந்தாது.
நிஜமான ஃபைன் ஆர்ட் ஆனால் அது மனுஷனை ரிஃபைன் பண்ணுவதாகத்தான் இருக்க வேண்டும். சங்கீதம் என்கிற இசையும் நிருத்தியம் என்கிற ஆடலும் நாடகமும் காந்தர்வ வேதத்தைச் சேர்ந்த முக்கியமான கலைகள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.